என்னை நல்லா பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ற நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொது நீங்க எல்லாம் நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருக்க மாதிரி, அதே சமயத்தில் நாங்களும் நல்லா இருக்கணுங்கிற போது நாங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கணுங்கிற டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மருந்து ரெமெடி தான் உங்களுக்கு வந்து இது நான் சொல்ல போறேன். இது வந்து என்னை ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே எங்க அண்ணன் இது செஞ்சு குடின்னு அவன் ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருந்தான். எங்க அண்ணனுக்கு வந்து இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பைபாஸ் பண்ணியிருக்குதுங்க. 2 இடத்துல அடப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்க சிஸ்டரோ பிரதரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்டினா அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன முன்னே எங்க அண்ணனுக்கு வந்து பாப்பா உனக்கு வரக்கூடாது, நீ இந்த மாதிரி இந்த மருந்து செஞ்சு குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டே இருந்தாங்க. நம்ம இருக்கிற பிஸியான விஷயத்துல நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஓவர் குளிரா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. அது வந்து வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் அக்கறை இருக்குது எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க அம்மாவங்களுக்கு. அப்போ வந்து எங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்கிறா, இது செஞ்சு குடி பாப்பா, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கிடையாதுங்க, கொஞ்சம் ரிஸ்கானது கூட. ஓகேங்களா? இப்ப எங்க அண்ணியே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே எங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாருமே இது குடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அவங்க எவ்வளவு பொருள் போட்டாலும் அவங்க செய்யறது வந்து அவங்க ஒருத்தர் தான், எங்க அண்ணி மட்டும் தான் செய்யறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமத்துக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் நாம வாங்கக்கூடாதுல்ல, எல்லாம் கிடைக்கக்கூடியதான, சரி நம்மளே வாங்கி செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து பாப்பா இருக்கிறா, பையன் இருக்கிறா, அவரு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து அப்பா வந்து கொஞ்சம் ஏஜ், அண்ணன் வந்து பிஸி, அப்புறம் அம்மாவும் வந்து இதெல்லாம் கையில தொட்டா கை பொட்டு போயிடும், ஓட்டையாயிரும் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் தான். அவர் சாப்பிட்டே யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவர் பேர் சொல்ல விரும்பலீங்கன்னு கேட்டா அதான் பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்தா. அவர் வந்து அவரோட சேனல்ல இந்த ரெமெடி தான் அவர் வந்து முதன்மையா வச்சு செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இதை பாத்தீங்கன்னா அவர் குடிக்கிறாரு. அவர் அவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டாலும் இது ஒரு மூடி குடிச்சாலும் அவர் ஏப்பம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாரு. நான் யார் சொல்றேன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அவர் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டே அவர் வந்து வளரக்கூடியவர், யூடியூப்ல சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது மெயினா ஒரு 2 விஷயத்துக்கு தான் அவர் ஒரு சஜஷன் பண்றாரு. ஓகேங்களா? என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து அவர் என்ன ஹார்ட் பக்கம் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் வந்து கரைச்சு விட்டுரும் அப்படிங்கிறாரு. முதல் விஷயம் அது உண்மைதான். நிறைய டாக்டர்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க அண்ணன் இப்ப 2 வருஷத்துக்கு மேலே இது எடுத்துட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இது ஒரு பக்கம் எடுத்துட்டு நம்ம வந்து ஆயில் ஓவரா எல்லாம் ஊட்டி புரோட்டா பர்கர் பீஸா வெளியில கடையில வாங்கி சாப்பிட்டு இருந்தா அது ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி தான். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மருந்து எடுத்துக்கிற போது நம்ம உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். இப்ப வர காலகட்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போன வாரம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லர் வந்து சும்மா ஹார்ட் அட்டாக்னாங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் இறந்துட்டாரு. இன்னியுமே என்னால அது நம்பவே முடியல, அவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலா இருக்குது. ரொம்பவே பயமா இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைகளும் கூட இறந்துடுறாங்க ஹார்ட் அட்டாக். ஏன்னா இப்போ ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் வந்து முந்தானத்து நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், கார் விட்டு இறங்கணும்னு அந்த குழந்தை அதுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்குறாங்க. அதெல்லாம் கேட்கவும் கொஞ்சம் பயமாவும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம உடம்புல எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை பேணி காக்கணுங்கிறது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மருந்து செய்யக்கூடிய பொருள் அப்புறம் வந்து கெட்ட கொழுப்புகளில இதை அழிச்சிரு கரைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீங்க வந்து இது சாப்பிட்டு ஒல்லியா இல்லாமான்னு கேட்காதீங்க. நல்ல கொழுப்புகள்லாம் இருக்கும், கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எப்படியுமே அத்தியாவசிய பொருள் நிறைய சாப்பிட்றோம். அப்ப சாப்பாடெல்லாம் ஜீரணிக்கும், கெட்ட கொழுப்பா சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 5 பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க நிறைய சேனல்லையும் கூட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பாருங்க. நான் வந்து இஞ்சி வந்து நல்லா ஊற போட்டிருக்கிறேங்க. இனிமேல் தான் இந்த தோலெல்லாம் உரிக்கணும். அது ஃபுல்லா ரிமூவ் பண்ண முடியாது, லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு இந்த இஞ்சி சாறுங்க. ஓகேங்களா? இஞ்சி சாறு 2 கிலோ இருக்குதுங்க. இஞ்சி பூண்டு, இது மலைப்பூண்டுங்க. மலைப்பூண்டு வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கும் மலைப்பூண்டு. இதுலயே மலைப்பூண்டுலயே இன்னொரு வகையான பூண்டு இருக்குது, ஒயிட் கலரா இருக்கும். இப்ப பாருங்க இது வந்து ஒரிஜினல் மலைப்பூண்டுங்க. இது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடியது. இது காம்பு இப்படி அமுத்துனா நல்ல டெம்பரா இருக்கணும், அமுந்துடக்கூடாது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இது சைனா பூண்டா என்ன பூண்டு தெரியலீங்க, இது ஒயிட் கலர்ல இருக்குது. இந்த பூண்டுக்கு இந்த பூண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. இது மருந்து செய்யறதுக்குன்னு எங்க வீட்டுக்காரு மலைப்பூண்டு பார்த்து 2 கிலோ வாங்கி இருக்கிறாரு. இது
1 கிலோ ஓகேங்களா. எலுமிச்சம்பழம் வந்து 3 கிலோ வாங்கியிருக்குதுங்க. இது வந்து நல்லா பழுத்தது, தோல் லேசா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது 3 கிலோ. இந்த ஹனி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹனிங்க. இது ஒரிஜினல் நம்ம சொல்லிக்கிறோங்க, அது டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரிஜினல் தேனுக்கு நம்ம எங்கே போகிறது, காட்டுக்கு தான் போகணுங்க. இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச நாட்டு மருந்து கடையில் தான் 2 லிட்டர் வாங்கியிருக்கிறேங்க ஓகேங்களா. 2 லிட்டர் ஹனிங்க. அப்புறம் இது என்னடா பாட்டில் வித்தியாசமா இருக்குன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து வினிகர், ஆப்பிள் சீட் வினிகரு, மதர்ஸ் ஓகேங்களா. மதர்ஸ்ன்னு இருக்கிற வினிகர் வாங்கிக்கிங்க. அந்த வினிகர் தான் ஊற்றணும்னு அவரும் சொல்லிக்கிறாரு. எங்கள் அண்ணன் அதை யூஸ் பண்ணுறான் ஓகேங்களா. இது ஆப்பிள் சீட் வினிகர் 4 பாட்டில், அதாவது 2 லிட்டருங்க இது ஓகேங்களா. இது 2 லிட்டரு. இது எல்லாம் ஊத்துறதுக்கு கண்ணாடி பாட்டிலுங்க. இது கண்ணாடி ஓகேங்களா. கண்ணாடி பாட்டிலு பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி தான். இந்த பாட்டிலு கண்ணாடி பாட்டில் வச்சா மருந்து பத்திரமா இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை கையிலையும் புளியலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களையும் வச்சு புளியறதுக்கு காடா துணிங்க. இது நல்லா தண்ணியில் போட்டு அலாசி எடுத்து வச்சுக்கணும், காடா துணி ஓகேங்களா. அப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சில்வர் பாத்திரங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு சட்டியில வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா சில்வர்ல மாத்தி ஒரு 14 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேனை கலக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ண போற பாருங்க, நானும் எங்க பாப்பா தான் பண்ண போறோம். இது பண்ணி முடிச்சுட்டு இந்த மருந்து எப்படி தயார் பண்றேன்னு பாருங்க. தயார் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 20 ml தான் குடிக்க சொல்லிக்கிறாரு. காலையில வெறும் வயிற்றுல அசிடிட்டி இருக்குது, வயிற்றுல ஏதோ புண்ணெல்லாம் இருக்குதுன்னா அவங்க வந்து இது வெறும் வயிற்றுல குடிக்க கூடாதுனால சாப்பிட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால அசிடிட்டி இல்லாதவங்க வெறும் வயிற்றுல காலையில குடிச்சா ரொம்ப நல்லதுங்களாமா. ஹார்ட் பக்கம் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். நல்லா இருக்கும், பிரீத் நல்லா எடுக்க முடியும். எனக்கு இப்ப அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரீத் எடுக்க முடியல என்னால, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால இப்ப இந்த மருந்தை வந்து நான் வீட்டுல தயார் பண்ண போறேன். தயார் பண்ணிட்டு இது நான் குடிக்கிறதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படின்னு. இது பக்குவமா கைப்படாம பக்குவமா பாட்டில் ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் வேணா வெளியில வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது நம்ம பண்ணலாம், நீங்களும் எல்லாருமே பண்ணி பாருங்க. முதல்ல நான் வந்து எனக்கு சக்சஸா வருங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாம் எங்க கவிதா சொன்ன, எங்க அண்ணி சொன்ன அளவே நாங்க எல்லாம் வாங்கிட்டேன். அவங்க இந்த மாதிரி தான் ஒரு 1.5 மாசத்துக்கு செஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா எங்க அண்ணன் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் குடிக்கணுங்கிறக்கோசரம். இன்னொன்று வந்து இது நீங்க எல்லாருமே அந்த பிரச்சனை இருக்குங்க குடிக்கணுமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வந்து எப்படி வாரத்துக்கு ஒருக்கா நல்ல நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம். அப்ப சாப்பிட்றவங்க நம்மளுக்கு இந்த வயிறு உப்புசமா இருக்கும், கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது வீட்டுல செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு 20 ml எடுத்து ஒரு தண்ணியில கலக்குறாங்க, அப்படியே ராவா குடிக்கலாம். ஹனி போடுறோம், ஆப்பிள் சீட் வினிகர், இதெல்லாம் புளிப்பு சம்மந்தப்பட்டது, கார சம்மந்தப்பட்டது. 20 ml தான் டபக்குன்னு குடிச்சிடலாம். குடிச்சா அந்த உடனே ஏப்பம் வந்து அது ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும், ஜீரணம் ஆயிடுது உடம்பு. இது எல்லாமே வந்து ஆர்கானிக்ஸோ வேற பொருள் கிடையாது ஓகேங்களா. எல்லாமே புட்டு நம்ம எடுத்துக்கிற பொருள் தான். இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சீட் வினிகர் ஊறுகாயில அதுதான் மிக்ஸ் ஆகுது ஓகேங்களா. ஆப்பிள் சீட் வினிகர் ஹனி இதெல்லாம் தான். இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கலோ தப்பான விஷயமோ கிடையவே கிடையாது. உடம்புக்கு சைடு எஃபெக்ட்னு வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நன்மை தரக்கூடியதா, தாராளமா செய்யுது. இப்போ இது நல்லா இந்த மண்ணெல்லாம் இருக்கிறத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டுங்க. லைட்டா மட்டும் தோடு லைட்டா எடுத்தா போதும், ரொம்ப ஃபுல்லா எடுக்கணுங்கிறது இல்லை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லா உள்ளிருந்து இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லா போயிடணும். பூண்டு வந்து முழுசா இருக்குதுங்க. இந்த முழு பூண்டையெல்லாம் ஃபுல்லா இப்படி ஃபர்ஸ்ட் லேயரா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு தனியா வச்சு நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சு நம்ம அதை புளிஞ்சு காடாத்தமிழ் போட்டு புளிஞ்சு சாறு எடுத்து தனியாக வச்சாங்க. இஞ்சி அதே மாதிரி 1க்கு 2 தோலை முட்டி இது பண்ணி பொடி பொடியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சு காடாத்தமிழ் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும், தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சம்பழத்தை நல்லா அந்த ஜூஸ் வர்ற மாதிரி கசக்கிட்டு நல்லா கழுவிட்டு அது நல்லா அதையும் புளிஞ்சு சாறு எடுத்து வச்சு அதையும் காடாத்தமிழில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோம். இப்படி எல்லாத்தையுமே தனித்தனியாக ப்ராசஸ் செஞ்சுட்டு மொத்தமாக அதை அளந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து அதை வந்து நம்ம போட்டு மருந்து காய்ச்சோம். இப்போ நான் வாயில சொன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தோணும், நான் இது காட்டுறேங்க. அதே மாதிரி பூண்டு உரிக்கிற போது கொஞ்சம் கையில நல்ல கிளவுஸ் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து உரிக்கிறங்காட்டி நான் இந்த க்ளவுஸ் போட்டிருக்கிறேன். நீ அது காடா துணியில் புளியிற போது நல்ல க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பூண்டு வந்து ஒரு அசிடிட்டி மாதிரி, அது வந்து கையெல்லாம் நம்ம மென்மையாக இருக்குங்களா கையெல்லாம் தொட்டு போயிடும். ஓகேங்களா, ஆம்பளைக்குனாலும் தொட்டு போயிடும். இஞ்சின்னு அதுவும் அந்த காரத்தன்மை, அதனால அது இதுக்கெல்லாம் வந்து நல்ல ப்ளவுஸ் போட்டு புளியோடும். புளிஞ்சிங்கன்னா கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பூண்டு வந்து ஃபுல்லாக உரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி வச்சிருக்குது. நீ இது ப்ராசஸ் போக அடுத்தது கட்டிங் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்குறோம். பூண்டை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன மிக்ஸி தான் எடுத்துருக்குறேங்க. போட்டு பூண்டுக்கு மட்டும் அளவாக தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக இங்கே வந்து நான் காடா துணியை நல்லா தண்ணியில் நினச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதில் போட போகிற போட்டு புளியறதுக்குங்க. சரிங்களா, திரும்ப தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த சாறு வெளியில் வரப்போகிறோம். நான் 2 கிலோ பூண்டு உரிச்சு நம்ம சாறு எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சதில்லை, இதுதான் முதல் டைம். பார்த்தீங்கன்னா இது சாறு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது புளியறதுக்கு மட்டும் பிளாஸ்டிக்கில் வச்சு புளிஞ்சிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு சொட்டாதான் இப்போ புளிய முடியுது. இது ஒரு பக்கம் புளிஞ்சா இந்த பக்கம் போய் நிற்குது, இந்த பக்கம் புளிஞ்சா இந்த பக்கம். இது ரெண்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் ஈஸியாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. பூண்டு சாறு 2 கிலோ சாத்துக்கு 2 கிலோ பூண்டுக்கு இது ஒரு இவ்வளோதான் சாறு வந்திருக்குது நம்மளுக்கு. இதே அளவு வந்து நம்மளுக்கு எலுமிச்சம்பழ சாரும் வேணும், இஞ்சி சாரும் வேணும், ஆப்பிள் சீட் வினிகரும் வேணும், தேனும் வேணும். எல்லாம் ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ பாருங்க, இது துணியில் போட்டு புளியறது. கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டிருக்கிற 2 க்ளவுஸ் போட்டிருக்கிறவங்க, இல்லைன்னா கை பொத்து போயிருமாமா. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷினில் எலுமிச்சம்பழத்தை வச்சு புளிஞ்சா நல்லா சாறு வருது. எல்லாம் புளிஞ்சாச்சு ஏகദേശம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எங்கள் பொண்ணு தான் புளிஞ்சிட்டு இருக்கிறாப்புல. எல்லாம் கை க்ளவுஸ் போட்டுக்குங்க. வந்து பூண்டு சாருங்க. இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு மாதிரி எடுத்துருக்குறேன். இதில் 5 பூண்டு சாறு வந்துருக்குதுங்க. மதியானம் ஆரம்பிச்சது ப்ராசஸ், 3 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்போதான் மணி என்னது 7 மணி. இது வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு பியூரா. தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்சியில் அடித்து வெறும் பூண்டு மட்டுமே. இதில் தண்ணி எந்த வித நிறையெல்லாம் குவான்டிட்டி இல்லை. மிஞ்சி போனால் இவ்வளோ தண்ணி தான் கலந்துருப்பேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு இஞ்சிக்கு அதே மாதிரி தான். இஞ்சிக்குள்ளேயுமே அரை இது கலந்துருக்குது. இது வந்து எலுமிச்சம்பழ சாறு. இது பார்த்தீங்கன்னா இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் அரை பாட்டெல்லாம் இஞ்சிக்குமே இதுக்கு தண்ணி கலந்துருக்குறேன். இது வந்து பியூர் லெமன். 3 கிலோ லெமனை புளிஞ்சதுல இதில் வந்து 3.5 கப்பு தான் எனக்கு வந்திருக்குது. ஆனால் இது பியூராக இருக்குது. இதுலாம் ஒரு 1/2 கப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி அது மைனஸ் ஆயிடுச்சு. 2 கலர் கரெக்டாக இருக்குது. இது வந்து ஆப்பிள் சீட் வினிகர். இப்போ இந்த இப்போ முதல்ல இஞ்சி சாறு ஊத்துறோம். இதுல பூண்டு சாறு 2வது ஊத்துறோம். மக்களே, எனக்கு பாத்திரம் இந்த அளவுக்கு இல்லை, காய்ச்சற அளவுக்கு. 3வது எலுமிச்சை சாறு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்களா, அப்போதான் வந்து அடி பிடிக்காம நல்லா பக்குவத்துக்கு வரும். இதுக்கு அடுத்தது ஆப்பிள் சீட் வினிகர். ஆப்பிள் சீட் வினிகர் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ராவா அப்படியே ஊற்றுறேன். உங்களுக்கு நல்லா அடியில் இதோட கரைசலாம் இருக்கும். கைவிட்டு கட்டு.
மக்களே நேற்று நைட்டு இது காய்ச்சறக்கே 9:30 ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இந்த விளிம்புல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு கம்மியாக்கி இருக்குது. நல்லா சுண்டி வெடிய வந்து நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே ஆற விட்டாச்சு. இப்போ இந்த பதத்தில் தான் இருக்கும் பாருங்க. ஆப்பிள் சீட் வினிகர் மட்டும் மேலே வந்து நிற்கிது, அடியில் அதெல்லாம் நல்லா கலங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலக்க போகிறேன். நல்ல பதத்தில் பக்குவமான பதத்தில் வந்து இருக்குது பாருங்க. நல்லா கொதிக்க நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா வினிகரோட வாசம் ரொம்ப அதிகமாக அடிச்சுது. இப்போ நான் ஹனியை ஊற்ற போகிறேன் இப்போ சரிங்களா. ஹனி வந்து இப்போ ஹனியை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஹனியை இதுக்குள்ள ஊற்ற போறோம். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இது 2 லிட்டர் ஹனிங்க. இது 10மா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்துட்டு 10லின்னா இன்னும் ஒரு பாட்டில் வாங்கி இதில் ஊற்றணும். இன்னும் 1 லிட்டர் ஊற்றணும். அதாவது ஆப்பிள் சீட் வினிகர் எதுக்கு ஊத்துறதுன்னா கெடாம இருக்கிறதுக்கு. தேன் எதுக்கு ஊத்துறோம்னா நம்ம வந்து அந்த காரத்தன்மை ஒரு சிலர் குடிக்க மாட்டோம். அப்போ வந்து இந்த ஹனி ஊற்றுனா அது பேலன்ஸ் பண்ணி நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு இது குடிச்சு காட்டுற பாருங்க. அப்போதான் காலையில் தான் இது கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் கலக்கிறோம். நல்லா கலந்துன்னா ஹனி கலந்துன்னா கொஞ்சம் கெட்டி தண்ணியும் வருது. அதே சமயத்தில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொம்பு தேன் கிடையாதுங்க. இது வந்து பெட்டியில நம்மளா ஹனி வந்து இந்த தோட்டத்துல பெட்டி வச்சு தயார் பண்ணுவாங்க தெரியுங்களா. பெண் தேனி வச்சு ஆண் தேனி விட்டு செய்வாங்க. அந்த தேன் இது ஒரிஜினல் கொம்பு தேனெல்லாம் வேணா மழை பக்கம் தான் கிடைக்கும். முன்னாடி பாட்டில்ல இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட 1 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். நீ பாட்டில் பத்தலைன்னா வாங்கிட்டு வரணும்ப்பா. ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நான் எந்த அளவு நான் குடிக்க போறேங்கிறத காட்டுறேன் பாருங்க. பாருங்களே இது வந்து 15 mlங்க. இதுல வந்து அவங்க 20 ml குடிக்க சொல்லிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் 15 ml ஊத்திடுறேன். இது எல்லாருமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க குடிக்க போறோம். நாங்க இனி 15 ml சுடு தண்ணிங்க. இது ஒரு சுடு தண்ணி ஒரு ஆஃப் இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். 15 ml ஊற்றுறேன். இனி இன்னொரு 5 ml ஊற்றியாச்சு. ஆனால் எனக்கு என்னமோ ஹனி பத்தாத மாதிரி தோணுது. ஓகேங்களா. இப்போ சுடுதண்ணியில் 20 ml கலந்துருக்குறேங்க. நான் வெறும் வயிற்றுல தான் இருக்கிறேன். இப்போ எதுவுமே தண்ணி கூட காலையிலேருந்து எடுத்துக்கல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது சுடுதண்ணி கொஞ்சம் குடிக்கிற சூடு, டீ குடிக்கிற சூடில் இருக்குது. 20 ml இந்த மூடியில் கலந்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி நீர் கட்டி எங்க இருந்தாலும் இந்த கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் கம்மி பண்றதுக்கு இது எசவா இருக்கும். ஆனா நம்ம ஒரு பக்கம் இந்த மருந்து குடிச்சிட்டு ஒரு பக்கம் ஆயில் ஐட்டம் பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்டு இருந்தா அது நோ யூஸ். நீங்க நல்லா பக்குவமா சமைப்பீங்க, அளவா ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி மருந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இதை எடுத்துக்க போகிறோம். எங்களுக்கு இது எத்தனை மாதம் வரும்னு தெரியல, ஐடியா இல்லை. இப்போதான் முதல் தடவை செஞ்சுருக்கிறேன். குடிச்சு பார்த்தா சொல்லணும். ஆனால் எனக்கு தேன் இது பத்தாதுன்னு தோணுதுங்க. அந்த பூண்டு ஃப்ளேவர், இஞ்சி, ஆப்பிள் சிட்ரிக் எல்லாத்தோட ஸ்மெல்லு கலந்து இருக்குது. இது எப்படி தெரியுங்களா இருக்குது, இஞ்சி டீ குடிப்புன்னு தெரியுங்களா, இஞ்சி டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன எக்ஸ்ட்ராவா இந்த பூண்டு ஒன்று உள்ள ஆட் ஆயிருக்கு. ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் வந்து மருந்து மாதிரி இருக்குது. மருந்து நினைச்சு குடிச்சா குடிச்சுக்கலாங்க. கல்படிங்க. come on you can do it mommy. சூப்பர்.
அவ்வளோதான். இது பாத்தீங்கன்னா பொதுவாகவே எங்க அம்மா எங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஆப்பிள் ஜூஸே குடிக்க மாட்டேன். இந்த ஜூஸ் ஐட்டம் ஏதாவது செஞ்சு கொடுத்தாலுமே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அருவருப்படுற மாதிரி. அப்புறம் தர்பூசணி பழ ஜூஸ் எல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டேன். சின்னதுல வயசு பிள்ளையில. கல்யாண வாழ்க்கை வந்து நம்ம எல்லாத்தையுமே மாத்திருக்கிற மாதிரி, குழந்தை பார்த்தா ஃபுல்லா மாறிடுற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கோசரம், நான் பழைய பாரதியா இருந்திருந்தேன்னா நிச்சயம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன், இந்த மருந்து செஞ்சிருக்க கூட மாட்டேன். இப்ப நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது என் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது எனக்கு பிடிக்கல, ஆனா இருந்தாலும் நான் குடிக்கிறேன்னா என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு என் குழந்தைகளுக்கு நான் வேணும். அதனால இது கட்டாயத்துல குடிக்கிறேன். நீங்களுமே உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு தயவு செய்து இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. செய்யற கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க வாங்கியாவது குடிங்க, சரிங்களா? ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். ஹனி மட்டும் பத்தல, ஹனி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெறும் வயிற்றுல குடிக்கணும். நான் வந்து பிரம்ம பூஜை பண்றங்காட்டி அதிகாலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் இதை நான் அநேகமா குடிச்சிருன்னு நினைக்கிறேங்க. 4 மணிக்கு குடிச்சா எப்படி இருக்கும் ஆரோக்கியம் உடம்புல இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டி, இந்த பயிரெல்லாம் கொஞ்சம் இழைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டு எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பா பலனடையும்.